வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வீரா நேராக பிருந்தாட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, நீ ஒரு முடிவு பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. அப்படி வந்திருக்கிற நீ இப்படியே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எல்லாமே சரியாக வந்துருமா? நீ தான் எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும், போய் பேச்சு கொடு. இது கேட்டதோட பிருந்தா சொல்கிறாங்க, அக்கா, யாருமே என்கிட்ட பேச முயற்சி பண்ண மாட்டாங்க அக்கா. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாருக்குமே கோவம் இருக்குக்கா. எப்படிக்கா எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் இதுதான் ஒரு வீடு அப்படிங்கிறது முடிவாயிட்டு, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால நீ என்ன பண்ணுறியன்னா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேச்சு கொடு. இது கேட்டதோட பிருந்தாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிருந்தா நேராக வள்ளிக்கிட்ட போயிட்டு, வள்ளி அத்தை, அத்தை ஒரு நிமிஷம், அம்மா இங்கே பாருங்களேன், நாங்கள் எப்படியாவது இந்த மாதிரி தப்பு பண்ணுவேனா? அவள் தான் என்னோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டவ, நான் ஒன்றும் அவள் வாழ்க்கையை பறிச்சுக்கல. உங்களுக்கே தெரியும், நான் கார்த்தியை எந்த அளவுக்கு உசுருக்கு உசுராக காதலிச்சேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நீங்கள் எல்லாரும் எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க. ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டது யாரு? அம்மா, அவதானம்மா என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா. ஏம்மா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க? இது கேட்டதோட வள்ளி எதுவுமே கேட்காம அந்த இடத்துலேருந்து கோவமாக போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பிருந்தா ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ பிருந்தா நினைக்கிறாங்க, மறுபடியும் நம்ம போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு. பிருந்தா நேராக வள்ளிக்கிட்ட போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ தூரத்துலேருந்து விஜி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா, இவ எதுக்கு இப்போ வள்ளிக்கிட்ட போய் பேசுகிறா? வள்ளிக்கிட்ட ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் விட்டு போட்டாலே வள்ளி டக்குன்னு எல்லாத்தையுமே மறந்துடுவாளே, விடக்கூடாது. இந்த வள்ளி எப்போவுமே விஜி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆஹா, இந்த வள்ளிக்கிட்ட லைட்டாக சென்டிமெண்ட் விட்டு போட்டா எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த பிருந்தாவை மருமகளாக ஏற்றுப்பாளே, விடக்கூடாது அப்படின்னு விஜி நினைக்கிறாங்க. வள்ளி இங்கேருந்து நிற்கும் பொழுது பிருந்தா அங்கேருந்து போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கே தெரியும்ல நான் கார்த்தியை எந்த அளவுக்கு உசுருக்கு உசுராக காதலிச்சேன் அப்படின்னு. நீங்கள் தானே எங்களோட காதலை பார்த்து 2 பேருமே ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கடைசி நேரத்தில் கார்த்தி இந்த மாதிரி தப்பாக நடந்துப்பாரா? உங்களோட வளர்ப்பு என்னைக்காவது தப்பாக போயிருக்குமா? நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு. அதே நேரத்தில் விஜய் அங்கேருந்து பிருந்தாவை பார்த்து, இங்கே பாருப்பா, அப்புறம் அன்னைக்கு அவர் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு யார் காரணம்? உன் அக்கா கண்மணி தானே காரணம். அவள் தான் ஏதோ ஒரு மருந்தை கண்டபடி கலந்து கொடுத்து இப்படி அவரை என்கிட்ட இப்படி நடந்துக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. உன் மேலே எந்த தப்பும் இல்லை பிருந்தா, இது எல்லாத்துக்குமே உன் அக்கா தான் காரணம் அப்படின்னு. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜி, நீ தேவையில்லாமல் இதில் தலையிடுற. அப்போ விஜி கேட்குறாங்க, நான் தேவையில்லாமல் தலையிடுறேன்னா? பேசாப்பில் எங்கள் ஊரில் இருந்தேன், ஏதோ உறவுக்காரவங்க வந்துட்டிங்களே, உங்கள் கூட தங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் கடைசியில் அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையே மொத்தமாக அழிச்சிட்டிங்கல்ல. சரி, உங்கள் அக்கா தானே இந்த மாதிரி ஏதோ மருந்து கலந்து கார்த்திகிட்ட கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்க. உங்கள் அக்கா தானே இது எல்லாத்துக்கும் காரணம். உன் அக்கா கிட்ட கேட்காம இன்னைக்கு என் வாழ்க்கையை பங்கு போட பார்க்குற. உன் அக்கா பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம பிருந்தா சொல்கிறாங்க, ஏ விஜி, இதுக்கு மேலே பேசுன அவ்வளோதான். அப்போ வள்ளி நேராக பிருந்தாவை பார்த்து, என்ன பிருந்தா குரல் உயர்த்தி பேசுகிற? ஏன் உன் அக்கா பண்ணதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை? உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க ஒழுங்காக இல்லாமல் இருந்திருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னதோட நம்ம பிருந்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம வீரா வந்துடுறாங்க, ராமச்சந்திரன் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, அத்தை என்னத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, டேய் மாறா, இந்த பிருந்தாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவா. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, ஐயோ அம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. விஜி சொல்கிறாங்க, சொல்லலையா? பக்கத்தில் தான் நான் இருந்தேன்னு நீ இப்படியெல்லாம் சொன்னதான் காதில் வாங்கினேன். இங்கே பாருங்க, கார்த்தியும் இந்த பிருந்தாவும் காதலிச்சது நெசந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கார்த்தி
இப்படி நடந்துகிட்டது காரணம் யாரு? இந்த பிருந்தாவோட அக்கா தானே. அவங்க மட்டும் கண்டதையும் கலந்து கார்த்திகிட்ட கொடுக்காம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப எல்லாருமே சேர்ந்து ஏன் மேல பழி போடுறீங்க, கார்த்தி மேல பழி போடுறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த கண்மணி தான். ஃபர்ஸ்ட் கண்மணியை கேளுங்க. அப்ப கண்மணி நம்ம விஜயை பார்த்து, இங்க பாரு விஜய், தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காத. விஜய் கேக்குறாங்க, நான் பிரச்சனை உண்டாக்குறேன்னா இன்னைக்கு என் லைஃப் இப்படி போனதுக்கு மூல காரணமே நீங்க தானே அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, வள்ளியம்மா என்ன இதெல்லாம்? வள்ளி சொல்றாங்க, ஏய் வீரா, நீ இதுல தலையிடாத. பிருந்தா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான். இவ இங்க இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் சந்தோஷப்படுறாங்க. வீரா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, ஆனா தடுக்க முடியல. நம்ம பிருந்தா வந்து கெஞ்சுறாங்க, வள்ளியம்மா தயவு செஞ்சு விடுங்க, என் மேல எந்த தப்புமே இல்லை வள்ளியம்மா. கார்த்தி ரொம்ப நல்லவர், இந்த விஜய் தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா சித்தி, உங்களுக்கே ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் கிண்டல் பண்றத பாத்தீங்களா? அப்ப நம்ம வள்ளி நேரா பிருந்தாவை பார்த்து, இங்க பாரு, நீ மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிரு. நீ இருக்கிற வரைக்கும் இங்க பிரச்சனை தான். விஜய்க்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ஒருவேளை கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டு இருந்தா கூட நான் யோசிப்பேன். ஆனா 2 பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆன பிறகு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க, உன் மேலதான் தப்பு இருக்கு. நீ மரியாதையா உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பிருந்தா சொல்றாங்க, இல்ல எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்பதான் மாறன் வள்ளிய பார்த்து, அத்தை என்னத்தை இது, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்னடா, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு ஒருத்தனுக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணி தான். ஆனா எல்லாரும் ஏன் மேல தப்புன்னு சொல்றீங்களா? நான் தப்ப சரி பண்ண பாக்குறேன். இப்ப கூட பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம். ஆனா அவ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான். அதை பத்தி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். கார்த்தியும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போவான். அது உனக்கு பரவாயில்லையா? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி என் பேச்சை கேட்பான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போடா. இது கேட்டதோட மாறன் ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் பிருந்தா வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா பிருந்தா கிட்ட போயிட்டு, பிருந்தா என்ன பிருந்தா? பிருந்தா சொல்றாங்க, அக்கா நீ தானக்கா வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேச்சு கொடுக்க சொன்ன. நான் போய் பேசினதுக்கு தான் இந்த விஜய் கண்டதையும் தூண்டி விட்டு இப்ப என் மேல தப்பு வர மாதிரி பண்ணிட்டா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, கவலைப்படாத பிருந்தா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பிருந்தா சொல்றாங்க, இல்லக்கா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என் மேல என்ன தப்புக்கா இருக்கு? என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டவ அவ, அவளை பத்தி யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப வீரா சொல்றாங்க, பிருந்தா நம்ம சைடு தப்பு இருக்கு பிருந்தா, கண்மணி அப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, அக்கா கார்த்தி கண்டிப்பா அந்த மருந்தை குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி குடிச்சிருந்தாலும் அவர் கண்டிப்பா இந்த மாதிரி தப்பா நடந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே விஜயோட நாடகம் தான். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, சொல்றது கேளு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, என்னால முடியாதுக்கா, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட பிருந்தா சொன்னது கேட்டுட்டு வீரா அதிர்ச்சியாகி வெளியில வராங்க. என்னடா இதை இப்படி பேசுறாளே அப்படின்னு. வீரா வெளியில போனதோட பிருந்தா உட்காந்துருக்காங்க. அப்ப விஜய் இங்கேருந்து வந்துட்டு பிருந்தாவை பார்த்து, என்னடி இப்படியே வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு தர்ணா போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அங்க பாத்தியா வள்ளிய? வள்ளி சித்தி இப்ப டோட்டலா எனக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுப்பாங்க. உனக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என் மேல மட்டும்தான் இப்போதைக்கு பாசமா இருக்காங்க, கண்மூடித்தனமா. சோ நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையில்லாம இங்க ஏதாவது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காம கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போற வழிய பாரு. அப்ப பிருந்தா நேரா விஜய பார்த்துட்டு, இங்க பாரு விஜய், நீ என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் என் மாமாவும் வீராக்காவும் சேர்ந்து நீ எப்படிப்பட்டவ, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அவங்க நிரூபிப்பாங்க. அப்ப நீ வள்ளியம்மா கிட்ட அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு போக போற பாரு. அப்ப விஜய் சிரிக்கிறாங்க, ஏய் அவ்வளவுதானடி, பேசி முடிச்சிட்டியா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாரு விஜய், என்ன நான் பேசுறது உனக்கு கிண்டலா தெரியுதா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா கிண்டலா தான் தெரியுது. ஆமாண்டி, இந்த வீட்டுக்குள்ள நான் பழி வாங்க தான் வந்திருக்கேன். என் அம்மாவும் என் அப்பாவும் இறந்துறதுக்கு இந்த ராமச்சந்திரன் தான் காரணம். ராமச்சந்திரனோட குடும்பத்தை செதறடிக்கிறதுக்காக தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு.
இது கேட்டதோட பிருந்தா ஷாக் ஆகி, இப்பவே நான் என் அக்காட்ட சொல்றேன். அப்ப விஜய் சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்கடி. அப்படி நம்பினாலும் கண்டிப்பா நான் அந்த வள்ளி இருக்கா பாரு, அவளோட இன்னசென்ட பயன்படுத்தி இந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட பிருந்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட வீராவை காமிக்கிறாங்க. வீரா வந்துட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆட்டோவை அந்த இடத்துல போட்டுட்டு, அண்ணே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப பிருந்தா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கா. அவளோட வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்னே தெரியல. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்னு அப்படின்ட்டு வேதனையோட இருக்காங்க நம்ம வீரா. அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வீரா டக்குன்னு தூங்கிட்டாங்க. அப்பதான் டக்குன்னு அவங்க அண்ணன் பாண்டியன் இருக்காருல்ல, அவரு வராரு. வந்துட்டு வீராவோட முகத்துல தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வீராவை ஆட்டோலயே ஏத்துறாரு. என்ன வீரா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அண்ணன் வந்துட்டியா அண்ணன். பாண்டியன் சொல்றாரு, அம்மாடி என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வராம இருப்பேனா, இங்க பாரு என்னன்னு சொல்லுப்போ உனக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, அண்ணன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. ஒரு பக்கம் விஜய் மேலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி மேலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. யாரு பக்கம் என்ன பேசுறேன்னே தெரியல. இவ்வளவுக்கும் காரணம் அந்த மாறன் தான்னா. மாறன் தான் தேவையில்லாம நம்ம தங்கச்சிய அவளுக்கு அந்த கார்த்திக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அவன் மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா பிருந்தாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூட ஏற்படுத்தி கொடுப்பேன். இது கேட்டதோட அந்த பாண்டியன் சொல்றாரு, இங்க பாருமா வீரா, நான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்கேனே, என்னன்னு ஞாபகம் இருக்கா? வீரா கேக்குறாங்க, என்னென்ன? பாண்டியன் சொல்றாரு, யாரு என்ன பண்ணாலும் நம்ம தங்கச்சிங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். வீரா சொல்றாங்க, ஒன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்க. பாண்டியன் சொல்றாரு, இப்ப புரியுதுல்ல, இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு நீ ஏன் ஆதரவு கொடுக்கலைன்னா வேற யாரும் ஆதரவு கொடுப்பா? அப்ப வீரா சொல்றாங்க, சரிண்ண அப்படின்னு. அப்ப டக்குன்னு வீரா கண்முழிக்கிறாங்க. பார்த்தா வீரா இவ்வளவு நேரம் வந்துட்டு கனவு கண்டிருக்காங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, அண்ணன் சொன்னது சரிதான், என்ன நடந்தாலும் தங்கச்சிங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அண்ணனுக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து சத்தியம் பண்ணிருக்கோம். அதனால கண்டவளும் வந்து என் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, என் தங்கச்சி என் அக்காவை வந்து அவமானப்படுத்துறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு வீரா சபதம் எடுக்கிறாங்க. வீரா இங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பிருந்தாவை பாக்குறாங்க. அப்ப விஜய் இந்த பக்கமா வராங்க. வீரா நேரா பிருந்தா கிட்ட வா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, என்னக்கா வீட்டுக்குள்ளையா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா இது உன் வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இத வந்து விஜய் பாக்குறாங்க. பாத்துட்டு, என்ன இது, இப்ப எதுக்கு இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம வீரா வந்துட்டு பிருந்தாவை கூட்டிட்டு வரத பாத்துட்டு விஜய் பாத்துட்டு, ஓ சித்தியோட சொல்லையும் மீறி அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரியா வீரா, இது போதுமே அடுத்த பிரச்சனை உண்டாக்குறதுக்கு அப்படின்ட்டு வீரா இங்க இருந்து போறாங்க. போயிட்டு விஜய் இங்க இருந்து போயிட்டு நேரா வள்ளி கிட்ட, சித்தி இந்த வீட்டுல உங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் இல்லாம போயிட்டு. வள்ளி கேக்குறாங்க, என்ன விஜய் சொல்ற? விஜய் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வான் பண்ணி பிருந்தாவை வீட்டுக்கு வெளியில அனுப்பிட்டு வந்தீங்க, ஆனா அந்த வீராக்கா இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு பிருந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, இது உன் வீடு, இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வீரா ரொம்ப வள்ளி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, இந்த வீட்டுல முழு அதிகாரம்னு பார்த்தா அது வீரா அக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரிதான். இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, இந்த வீட்டுல யாரு வேலைக்காரி அப்படிங்கிறத நான் பாத்துறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து போறாங்க. போயிட்டு நேரா நம்ம வீராவை நிப்பாட்டுறாங்க, நில்லு. அப்ப வீரா நிக்கிறாங்க. வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, அதான் பிருந்தாவை இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு, இவளை எதுக்கு நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, இவ இந்த வீட்டுலதான் இருப்பா, அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது, அவளை கிராஸ் பண்ணா என்ன கிராஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பிருந்தாவை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததோட வள்ளிக்கு செம்ம ஷாக்கு. அப்பதான் விஜய் சொல்றாங்க, ஐயோ சித்தி பாத்தீங்களா, இத்தனை நாள் உங்ககிட்ட இப்படி எதிர்த்து பேசிருக்காங்களா, எப்படி பேசுறத பாத்தீங்களா? அப்ப நம்ம வள்ளி செம்ம கோவப்படுறாங்க. வள்ளி நேரா விஜய பார்த்தே, விஜய் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீரா பிருந்தாவை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு பிருந்தா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீ இந்த வீட்டோட மருமக, அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இதை கேட்டதோட பிருந்தாவும் சரிக்கா அப்படின்னு சொன்னதோட
வீரா நினைக்கிறாங்க அந்த விஜய் எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கறத பத்தி சீக்கிரம் வள்ளியம்மா கிட்ட சொல்லணும். அப்பதான் வள்ளியம்மா நம்ம மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. அதே நேரம் மாறன் வராரு. மாறன் வந்துட்டு, என்னாச்சு வீரா, அத்தை ஏதோ பிருந்தாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டதா சொன்னாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, மாறா உன்கிட்ட ஒரு வீடியோவை காமிக்கணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. மாறன் அந்த வீடியோவை பார்த்துட்டு, வீரா இந்த வீடியோல உள்ள ரவுடியை நான் பார்த்தேன் வீரா. இது கேட்டதோட வீரா சொன்னதை கேட்டுட்டு மாறன் அதிர்ச்சி ஆகி, என்ன வீரா சொல்ற? வீரா சொல்றாங்க, ஆமா மாறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிச்சதோட மாறன் சொல்றாரு, இவன் தான் அந்த விஜய் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, கட்டுக்கட்டா பணத்தையும் கொடுத்தா. இதை கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப கண்டிப்பா இது அந்த விஜயா தான் இருக்கணும். அப்ப அண்ணனோட சாவுக்கும் இவளுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத வீரா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா வந்துட்டு மாறன் கிட்ட, இவளை இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா நம்ம வள்ளி கிட்ட போயிட்டு, வள்ளி அம்மா நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, எங்க மேல எந்த தப்பும் இல்ல, இந்த விஜய் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பவே சொன்னல, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் கட்டுக்கட்டா அந்த ரவுடிகளுக்கு விஜய் பணம் கொடுக்கறதும், இன்னொரு பக்கம் அந்த விஜய் பிரேக் வேற கட் பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வள்ளியம்மா கிட்ட காமிச்சதோட வள்ளி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி சரியான கோபத்துல விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. விஜய் அந்த இடத்துக்கு வந்ததோட வள்ளி கேக்குறாங்க, ஏய் என்ன காரியம் பண்ணிருக்க? அப்ப விஜய் கேக்குறாங்க, சித்தி என்னாச்சு சித்தி, அடுத்தது ஏதாவது என்கிட்ட சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட இந்த கபட நாடகம் எல்லாத்தையுமே நிப்பாட்டு. ரொம்ப இன்னசென்ட் மாதிரி எல்லாரையுமே ஏமாத்திட்டியல்ல, வெகுளி மாதிரி இருந்து எல்லாரையும் எப்படி ஏமாத்திருக்க? நீ இப்படிப்பட்ட ஒருத்தியா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாடகத்தை எல்லாம் நீ எங்கடி கத்துக்கிட்ட? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு எப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி கேட்டதோட விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப விஜய் நேரா வீராவை பார்க்க வள்ளி கேக்குறாங்க, எதுக்கடி அவளை பாக்குற? உண்மையை நிரூபிச்சிட்டாலே அப்படின்னு பயத்துல பாக்குறியா? இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத இப்பதாண்டி புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே உனக்கு எக்காரணம் முன்னிட்டு பாவமே கிடையாது. மரியாதையா இந்த வீட்டை விட்டு போயிரு. அவ்வளவுதாண்டி மரியாதை அப்படின்னு சொன்னதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம வீரா, நம்ம விஜய். அப்ப விஜய் வந்துட்டு வள்ளிய பார்த்து, சித்தி யாரோ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வள்ளி சொல்றாங்க, தப்பா இல்லடி, இப்பதாண்டி சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய வீட்டை விட்டு துரத்துறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.